Hello viewers. ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அதில் ஒரு சில சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை எப்படி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலமாக சால்வ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஓடிஇ ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத we will study. சரிங்களா? பட் இந்த கிளாஸில் ஸோ வித்தவுட் this ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இன் டைம் டொமைன்ல சால்வ் பண்ணாம என்னுடைய லேப்லாஸ் டொமைன்ல எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஸோ திஸ் இஸ் த கிவன் ஈக்குவேஷன் இன் டைம் டொமைன். அதோடைய இனிஷியல் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு தான் வந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க போறேன். அண்ட் we know that from the property of the Laplace transform of y double dash of t. So double derivative இருந்தது அதுக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எனக்கு தெரியும். s ஸ்கொயர் இன்டூ y of s மைனஸ் s இன்டூ y of 0 மைனஸ் y dash of 0. Similarly, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y dash of t இருந்ததுன்னா ஸோ இதோடைய லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் s இன்டூ y of s மைனஸ் y of 0. And similarly, Laplace transform of y of t which is equal to y of s. ஸோ அதுபோல இங்கே எனக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. y of 0 என்ன, y dash of 0 என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை என்னுடைய இந்த டைம் டொமைன் ஈக்குவேஷன்ல நான் எழுதுறேன். இப்போ எனக்கு எழுதுனா என்ன கிடைக்கும்? s ஸ்கொயர் இன்டூ y of s மைனஸ் s இன்டூ y of 0 மைனஸ் y dash of 0 பிளஸ் 4 இன்டூ y dash of t ஓட வேல்யூ we know that s into y of s minus y of 0 plus 3 into y of s. ஸோ இப்போ நான் இங்கே லேப்லாஸ் அப்ளை பண்ணக்குள்ள என்னோட ரைட் சைடு இருக்கிற டேர்முக்கு நான் என்ன பண்ணணும்? லேப்லாஸ் எடுக்கணும். அப்போ therefore லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் டி விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை s பிளஸ் 1. அப்போ ரைட் சைடு நான் என்ன பண்ணிடுறேன்? என்னோட லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மை எடுத்துடுறேன். இப்போ இந்த y of 0, y dash of 0 இந்த வேல்யூஸ் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? s ஸ்கொயர் y of s. we know that y dash of 0 வந்து 0. அப்ப இந்த டேர்ம் எனக்கு கேன்சல் ஆயிரும். y of 0 வேல்யூ வந்து 1. அப்போ மைனஸ் s பிளஸ் 4 இன்டூ s இன்டூ y of s மைனஸ் y of 0 வேல்யூ 1. இப்போ 4 மல்டிப்ளை பண்ணா எனக்கு இங்கே 4ன்னு வரும். பிளஸ் 3 இன்டூ y of s which is equal to 1 divided by s plus 1. இப்போ y of s எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே ஈக்குவலுக்கு இந்தாண்ட கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா y of s காமனா வெளியே எடுத்துடுறேன். s ஸ்கொயர் பிளஸ் 4s பிளஸ் 3 which is equal to 1 divided by s plus 1. ஸோ ஈக்குவலுக்கு இந்தாண்ட வந்ததுன்னா பிளஸ் s பிளஸ் 4 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த s பிளஸ் 1 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைக்குன்னா 1 பிளஸ் s இன்டூ s பிளஸ் 1 plus 4 into s plus 1 divided by s plus 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். Therefore, y of s into s square plus 4s plus 3 which is equal to உள்ள மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் 1 plus s square plus s plus 4s plus 1 sorry plus 4 divided by s plus 1. If I rearrange this, எனக்கு என்ன கிடைக்கும்னா s square plus 5s plus 5 divided by s plus 1 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். So therefore y of s which is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா s square plus 5s plus 5 divided by s plus 1 into s square plus 4s plus 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ பெருக்குனா எனக்கு 3 வரணும், கூட்டினா 4 வரும். அப்போ என்ன பண்ணலாம்? 1 into 3 இஃப் ஐ மல்டிப்ளை எனக்கு 3 கிடைக்கும். இஃப் ஐ ஆட் ஐ கெட் த 4. இப்போ தேர்ஃபோர் இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா எஸ் ஸ்கொயர் பிளஸ் 5s பிளஸ் 5 டிவைடட் பை எஸ் பிளஸ் 1 இன்டூ எஸ் பிளஸ் 1 இன்டூ எஸ் பிளஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் எஸ் ஸ்கொயர் பிளஸ் 5s பிளஸ் 5 divided by s plus 3
into s plus 1 the whole square அப்படின்னு போட்டுக்கலாம். இதுதான் வந்து எனக்கு y of s. எனக்கு வந்து என்ன தேவைன்னா y of t தான் calculate பண்ணணும். y of t வேணும்னா என்ன பண்ணலாம்? Laplace inverse of s square plus 5s plus 5 divided by s plus 3 into s plus 1 the whole square. இதுக்கு நான் லேப்லாஸ் இன்வர்ஸ் எடுக்கணும். அப்போ நான் லேப்லாஸ் இன்வர்ஸ் எடுக்கணும்னா எனக்கு என்ன தேவை? ஐ கோ ஃபார் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ தெர் ஆர் பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட்ல மொத்தம் 3 டைப்ஸ் பார்த்துப்போம். டைப் 1, டைப் 2, டைப் 3. ஸோ இங்க ரிப்பீட்டட் ரூட்ஸ் வர்றதுனால இட் இஸ் கம்மிங் அண்டர் டைப் 2 கேட்டகரி. இதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஜஸ்ட் யூ கோ த்ரூ இட். அப்போ தேர்ஃபோர் இதுக்கு நான் இப்போ பார்ஷியல் ஃபிராக்ஷன் அப்ளை பண்ண போறேன். s ஸ்கொயர் பிளஸ் 5s பிளஸ் 5 டிவைடட் பை s பிளஸ் 3 இன்டூ s பிளஸ் 1 the whole square which is equal to a divided by s plus 3 plus b divided by s plus 1 plus c divided by s plus 1 the whole square. If I rearrange this, s square plus 5s plus 5 which is equal to a into s plus 1 the whole square plus b into s plus 3 into s plus 1 plus c into s plus 3. So this is the corresponding equation. If I put s is equal to minus 1, so automatically a term எனக்கு cancel ஆயிரும், b யும் cancel ஆயிரும். Therefore minus 1 the whole square plus 5 into minus 1 plus 5 which is equal to c of minus 1 plus 3. இந்த term எனக்கு cancel ஆயிரும். So this is plus 5 minus 5 will cancel. So minus 1 square பண்ணா plus 1 which is equal to 2c. So therefore c is equal to 1 by 2. So now what I do means I put s is equal to minus 3. So therefore option B and C both will cancel. So therefore minus 3 the whole square plus 5 into minus 3 plus 5 which is equal to minus 3 plus 1 which is equal to minus 2. Minus 2 square பண்ணா plus 4. அப்போ 4a அப்படின்னு கிடைக்கும். அப்போ minus 3 square பண்ணா 9. 9 plus 5 14. சரிங்களா? I 3 15. அப்போ minus 15 which is equal to 4a. அப்போ therefore a is equal to இதோட வேல்யூ வந்து minus 1. Minus 1 by 4. இதுதான் வந்து a உடைய வேல்யூ. If I get the value of b, I put s is equal to some other value. I take s is equal to 0. இப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு 5 கிடைக்கும். ரைட் ஹேண்ட் சைடு வரக்குள்ள a plus 3b plus 3c அப்படின்னு கிடைக்கும். Now you substitute the values of a and c here. அப்போ 5 which is equal to minus 1 by 4 plus 3b plus 3 divided by 2. So therefore 3b which is equal to 5 plus 1 by 4 minus 3 by 2. If I simplify this, இங்க 4 இருக்கும். So 20 plus 1 minus 6. So 21 plus 6 போச்சுன்னா 15 divided by 4. Here 3b is there. So 3 ஆல் அடிச்சோம்னா 5. So therefore b is equal to 5 by 4. So this is the value of b. Now you substitute the value of a, b and c in this equation. இன்னைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா Laplace inverse of the value of a is equal to minus 1 by 4 divided by s plus 3 plus b oda value 5 by 4 divided by s plus 1 plus c oda value 1 by 2 divided by s plus 1 the whole square. So this is the corresponding value. I take it is y of t. So according to the linearity property, I just rewrite. So therefore minus 1 by 4 s plus 3 e power minus 3t plus 5 by 4
e power minus t and plus 1 by 2. So here we know that Laplace transform of t which is equal to 1 divided by s square. So here s is replaced by s plus 1 the whole square. So அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா this s plus 1 is rewritten as e power minus t, so that this term is replaced as Laplace inverse of 1 divided by s square. So இது எல்லாமே நம்மளுடைய previous வீடியோல பார்த்திருப்போம். Just you go through it. So minus 1 by 4 e power minus 3t plus 5 by 4 e power minus t plus 1 by 2 e power minus t into t. So this is the corresponding final answer in time domain. I hope it is very well clear. Thank you.